கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எந்த விஷயத்துக்கு அதிகமா டைம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை குறித்து பார்த்துட்டு வந்துருமா. நம்ம இன்னைக்கு கூட நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போறோம். அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு காரியத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தபோது தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். அதே மாதிரி தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டினார். ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள். அரண்மனையை கட்டுறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகள். மொத்தம் 20 ஆண்டுகள் இது செலவாயிருக்கு. சரி, அவர் இதை எடுத்துக்கொண்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை காட்டிலும் தன்னுடைய அரண்மனையை கட்டுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கான நேரம் அந்த இடத்துல குறைவா இருக்குது, தன்னுடைய அரண்மனைக்கான காலம் அதிகமா இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்தை காட்டிலும் தன்னுடைய அரண்மனைக்கு அதிகமான ஒரு அலங்கார பொருட்களை உண்டாக்குனதும் இதுல நம்ம வசனத்துல பார்க்க முடிகிறது. இப்போ இன்றைக்கு நாள் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எந்த நேரத்துல நம்ம அதிகமா நேரத்தை செலவிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை அதிகமா செலவிடுறோமா, இல்ல நம்முடைய காரியங்களுக்காக, அதுக்கடுத்துதான் நம்மளுடைய பர்சனல் காரியங்களுக்காக, நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக அதிகமா நம்ம நேரத்தை செலவிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு நாள்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் ரொம்பவே குறைவாகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு அதிகமா எடுத்துக்கொண்ட காலத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மனசுல என்ன இருந்ததுன்னா, தன்னுடைய சுய விருப்பங்கள் அதிகமா இருந்திருக்கிறது இந்த இடத்துல தெரிய வருகிறது. ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்தை குறைச்சு நம்முடைய சுய விருப்பத்துக்காக நம்ம அந்த நேரத்தை எடுத்துக்கிறோமா அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒருவேளை நம்மளுடைய நேரங்கள் ஆண்டவரை காட்டிலும் அதிகமா வேறு எதுக்காவது செலவிடப்படுது அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு இன்றைக்கு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. God bless you.